தமிழ் தரப்பு 3 நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஒன்று, தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். இரண்டாவது, தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். மூன்றாவது, முன்னிலை வகிக்கின்ற 3 சிங்கள வேட்பாளர்களில் யாரோ ஒருவரை தெரிவு செய்து அவருக்கு வாக்களிக்க வேண்டும். தமிழ் தரப்பு இந்த 3லையுமே எதை தெரிவு செய்ய போகிறது என்பது பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் தேசியம் பேசி மக்களை ஏமாற்றுறவர்களுக்கும் செருப்படி கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த தடவை கிடைத்திருக்கிறது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 12ஆம் திகதி 9ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு. இம்மாதம் 21ஆம் திகதி அரசு தலைவர் தேர்தல் நடக்கப் போகிறது. முன்னைய தேர்தல்களோடு ஒப்பிடுகின்ற போது இந்த தேர்தல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்களால் இவர்தான் வெற்றி பெறுவார் என்று ஊகிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. கடந்த கால தேர்தல்களை, குறிப்பாக அரசு தலைவர் தேர்தல்களை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் பல வேட்பாளர்கள் இருந்தாலும் அதற்குள்ளே 2 பிரதான வேட்பாளர்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கும். 2 வேட்பாளர்களும் கடுமையாக போட்டி போட்டு யாரோ ஒருவர் வெற்றி பெறுவார், அவர் அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் தமிழ் தரப்பு சிங்கள தரப்பு என்று 2 தரப்பு இருக்கிறது. தமிழ் தரப்பில் ஒரு தரப்பு பொது வேட்பாளரை இறக்கி இருக்கிறது, இன்னொரு தரப்பு தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இன்னொரு தரப்பு முன்னிலை வகிக்கின்ற 3 பிரதான வேட்பாளர்களில் யாரோ ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. தமிழ் தரப்பில் இருந்து கருத்து சொல்வதற்கு முதல் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிற சிங்கள மக்கள் மத்தியில் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நிறைய வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். அதில் முக்கியமானவர்கள் 4 வேட்பாளர்கள். ஒன்று சஜித் பிரேமதாச, இன்னொன்று அனுரகுமார திசாநாயக்க, அடுத்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தற்போது அரசு தலைவராக இருக்கிறார். அடுத்தது நாமல் ராஜபக்ச அவர்கள். நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு வாக்கு விழுவதற்கான சந்தர்ப்பம் மிக குறைவாக இருக்கிறது. காரணம் என்னென்று சொன்னால், கடந்த காலத்தில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அந்த பொதுஜன பெரமுன கட்சியை அந்த ஆட்சியை விரட்டி அடிக்கிற அளவுக்கு மக்கள் கொதிப்பெழுந்திருந்தார்கள். அந்த காலம் 2 வருடங்கள் முன்பு நடந்ததால மக்கள் இப்போவுமே அதை ஞாபகம் வைத்திருக்கிறார்கள். இவர்களால் தான் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மீண்டுமே கேஸுக்கும் பெட்ரோலுக்கும் அரிசிக்கும் அதிகமான விலை கொடுக்க வேண்டியது, இப்பவும் அதிகமான விலை தான் கொடுக்கிறோம், அதுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விடும் என்ற அளவுக்கு மக்கள் பயந்து போயிருக்கிறதால நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு வாக்கு விழுவதற்கான வாய்ப்பு சிங்கள மக்கள் மத்தியிலேயே மிக குறைவாக இருக்கிறது. அடுத்தது சஜித் பிரேமதாச அவர்கள், அனுரகுமார திசாநாயக்க அவர்கள், ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய செயல் என்றது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அளவான முன்னேற்றத்தை கொடுத்தது என்றதை யாராலுமே மறுத்துவிட முடியாது. பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதுக்கு பிறகு இறக்குமதிகள் பாதிக்கப்பட்டது, டாலர் கையிருப்பு இல்லாமல் போனது. அது பொதுஜன பெரமுன கட்சி ஆட்சி காலத்தில் இருக்கிற நேரம். அந்த நேரம் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் இந்த நாட்டை பொறுப்பேற்று இந்த நாட்டை முன்பு இருந்ததை விட கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறார். அதற்காக இந்த நாட்டினுடைய கடன் மொத்தமுமே தீர்ந்து விட்டதான்னு கேட்டால் இல்லை, கடன் கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சர்வதேச ரீதியாகவும் சரி, சர்வதேச நாணய நிதியத்தோடும் சரி நிறைய உடன்படிக்கைகளை செய்து இந்த தற்காலத்தில் இந்த நாட்டை எப்படி மக்களினுடைய அந்த பாதிப்பை தவிர்த்து மக்கள் ஓரளவாவது நிம்மதியாக வாழ்றதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு முயற்சியை அவர் எடுத்திருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதனால இவர் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அடுத்தது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதுக்காக ஆதரவு வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்க இதுவரைக்குமே ஒரு பொறுப்புக்கு வரையில அவருடைய கட்சி பெரிய அளவான ஆதரவோடு வரையில சாதாரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அவருக்கு ஒரு புதிய நபராக வாய்ப்பு கொடுக்கிற நேரம் அவர் என்ன செய்கிறார் என்றதை பார்க்கலாம் என்று நிறைய பேர் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது. அதே போல சஜித் பிரேமதாச அவர்கள் கோட்டாபய ராஜபக்ச அவர்களோடு போட்டி போடுகிற நேரம் எல்லாம் சஜித் பிரேமதாச அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவான வாக்கு பலம் இருந்தது. அந்த விடயத்தோடு ஒப்பிடும்போது அவருக்கு ஆதரவானவர்களும் இருக்கிறார்கள். ராஜபக்ச குடும்பத்தை விரும்பாதவர்கள் கூட அந்த சஜித் பிரேமதாச அவர்களுக்கு வாக்களிக்கிற சூழ்நிலையில் இருக்கிறதால இந்த 3 பேருக்குமே மிக கடினமான ஒரு போட்டி நிலவி கொண்டிருக்கிறது. இந்த 3 பேர்லையுமே யார சிங்கள மக்கள் அதிகமாக, அதாவது சின்ன அளவான வித்தியாசம் தான் இருக்கும், இதுல யாரை தெரிவு செய்ய போகிறார்
வாக்களிப்பார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இந்த இடத்துல தான் தமிழ் பேசும் மக்களினுடைய வாக்கு யாருக்கு போறது என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு வாக்களித்தும் கூட கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த தேர்தலில் கட்டாயமாக தமிழ் பேசும் மக்களினுடைய வாக்கு என்பது இந்த 3 வேட்பாளர்களில் யாருக்கு அதிகமான ஒரு பக்கமா இப்போ என்ன சொல்றது 3 பேருக்குமே சராசரி 3 பிரிவா பிரிஞ்சு ஒரு பகுதியினர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு, இன்னொரு பகுதியினர் சஜித் பிரேமதாசவுக்கு, இன்னொரு பகுதியினர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு என்று வாக்களித்தால் அதில் பெரிய அளவான மாற்றம் இருக்காது. ஆனால் தமிழ் பேசும் மக்கள் எல்லாருமே ஒன்றாக இணைஞ்சு யாரோ ஒருவருக்கு வாக்களிப்பார்களாக இருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தமிழ் மக்கள் மூலமாக அவர்களுடைய வாக்கு மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்படியே நாங்கள் இந்த விடயத்தை வச்சுக்கொள்வோம். அந்த 3 பேரில் சிங்கள மக்கள் யாரை தெரிவு செய்ய போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த 3 பேரில் சிங்கள மக்கள் யாரை அதிகமாக தேர்வு செய்வார்கள் என்பது உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்கள். அதை விட நீங்கள் தமிழ் மக்கள் இந்த 3 பேரில் யாரோ ஒருவருக்கு வாக்களிக்கிறதுக்கு இருந்தாலும் அந்த 3 பேரில் யாருக்கு உங்களுடைய வாக்குன்றது நீங்கள் கருத்தாக பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் தமிழ் தரப்பு பக்கம் வருவோம். தமிழ் தரப்பில் இருந்து நாங்கள் பாப்பமாக இருந்தால் 4 பிரதானமான வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். இதில் நாமல் ராஜபக்ச அவர்களை சேர்த்த 5 வேட்பாளர்கள். சிங்கள மக்கள் மத்தியிலேயே வரவேற்பில்லாமல் போயிருக்கிற பொதுஜன பெரமுன கட்சியினுடைய வேட்பாளர் நாமல் ராஜபக்ச எப்படி தமிழ் தரப்பு மத்தியில் வரவேற்பு பெறுவார், அதனால் அவருக்கு சந்தர்ப்பம் இல்லை. இப்போ இந்த 3 சிங்கள வேட்பாளர்கள், அதை விட தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்த 4 வேட்பாளர்களையுமே தமிழ் தரப்பு 3 நிலைப்பாட்டோடு இருக்கிறது. ஒன்று தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், இன்னொன்று தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும், மூன்றாவது முன்னிலை வகிக்கின்ற அந்த 3 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் தானே, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, ரணில் விக்ரமசிங்க. இந்த 3 பேரில் யாரோ ஒருவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று இந்த 3வது தரப்பினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது தரப்பில் இருக்கிற என்னுடைய கேள்வியை நான் உங்கள் மத்தியில் முன்வைக்கிறேன். இதே மாதிரி உங்கள்கிட்டயுமே அந்த கேள்வி இருந்தால் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் அதில் 100 வீதமான வாக்குப்பதிவு இடம்பெறுகிறதா என்று கேட்டால் இல்லை. நாங்கள் சிங்கள தரப்பை விட்டுக்கொள்வோம். தமிழ் தரப்பு 100 வீதம் இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு முதல் பல தேர்தல்கள் நடந்திருக்குது. நாடாளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல், மாகாண சபை தேர்தல், அரசு தலைவர் தேர்தல் என்று நிறைய தேர்தல் நடந்திருக்குது. அந்த தேர்தல்களில் எல்லாம் வாக்குப்பதிவு என்றது இப்போ 100 வீதமான 100 வீதமானதும் வாக்குப்பதிவாக நடைபெறுவதில்லை. சில நேரங்களில் 80 வீதமான வாக்குப்பதிவு, சில நேரங்களில் 70 வீதமான வாக்குப்பதிவு, சில நேரங்களில் 65. அப்படியே அந்த பதிவு செய்யப்பட்ட மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்த அந்த வீதம் என்றது கூடி குறையும். தேர்தலை புறக்கணித்து சர்வதேசத்துக்கு காட்ட போறோம் என்று சொல்றது எந்த விதமான ஒரு முடிவுன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா சர்வதேசம் அவதானிக்கும். இப்போ முன்னைய காலத்தில் எத்தனை தேர்தல் நடந்திருக்கிறது, அந்த காலங்களில் எல்லாம் எத்தனை வீதமான வாக்குப்பதிவு தமிழர்கள் மத்தியில் நடந்திருக்கிறது. இப்போ கடந்த தேர்தலில் 65 வீதமான வாக்குப்பதிவு, அதுக்கு முதல் 85 வீதமான வாக்குப்பதிவுன்னா இந்த தடவை தேர்தலை புறக்கணித்தவர்கள் ஒரு பக்கம் எடுத்துக்கொள்வோம். தமிழ் தரப்பில் ஒரு 5 வீதமானவர்கள் தேர்தல், உதாரணத்துக்கு சொல்கிறோம், 5 வீதமானவர்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் என்றால் 75 வீதம் வாக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல 70 வீதம் வாக்கு கிடைக்குது. ஆனால் அந்த சர்வதேசம் எப்படி அதை பார்க்கணும்னா இதுக்கு கடந்த முறை வரைக்கும் 65% வாக்குப்பதிவு நடந்திருக்குது. இந்த தடவை 70 வீதமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. தமிழ் தரப்பில் தேர்தலை புறக்கணித்தவர்கள் எத்தனை வீதமானவர்கள் என்றதை யாரால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும்? 30 வீதமான வாக்குப்பதிவு நடைபெறவில்லை என்றால் சில வேளைகளில் அவர்கள் வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம், வெளியூர்களில் இருக்கலாம். நிறைய பேர் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போட்டார்கள். அப்போ அவர்களை எல்லாம் தேர்தலை புறக்கணித்தவர்கள் இந்த சர்வதேசம் எடுத்துக்கொள்ளுமா என்ற கேள்வியை அந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் மத்தியில் நான் முன்வைக்கிறேன். இதுவே இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதை தாண்டி அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை செய்யலாம் என்றதை அந்த தரப்பு யோசித்திருந்தா தமிழ் தரப்புக்கு அது ஒரு பலமான விடயமாக இருந்திருக்கும் என்றது என்னுடைய கருத்து. அடுத்தது தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற ஒரு தரப்பு இருக்கு, அரசாங்கத்தோடு இயங்குறதாக இந்த தமிழ் தேசிய தரப்பெல்லாம் குற்றஞ்சாட்டும். இவர்கள் அரசாங்கத்தோடு இயங்குகிறார்கள், அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை தமிழ் தேசிய பரப்பு சிங்கள கட்சிகளோடு இணைந்து சிங்கள கட்சியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது வழமா. ஆனா இந்த தடவை எடுத்துக்கொண்டா அந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிறவர்களே 3 நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். எனக்கு என்ன ஒரு கேள்வி என்றால், சில சந்தர்ப்பங்களில் இந்த கடந்த கால அரசியலை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் சர்வதேச விசாரணையும் சரி, குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துகிற விடயங்கள் சரி, அதாவது சர்வதேச விசாரணையை வேண்டாம், உள்நாட்டிலேயே நாங்கள் முயற்சி எடுக்கலாம் என்று சொன்ன கட்சிகள்
கட்சியில் இருக்கிற ஒரு சில நபர்கள் இப்ப சொல்றார்கள் இந்த தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க கூடாது, பொது வேட்பாளரை கொண்டு வரக்கூடாது, 3 பேர்ல யார் ஒருவரை தேர்வு செய்து அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற வைத்து அவர் மூலமா இந்த நாட்டுக்கு தமிழ் தேசிய பரப்பில் இந்த நாட்டுக்குள்ளேயே தீர்வை பெற்றுக் கொள்ளணும், இதை சரியா பயன்படுத்தாம போட்டார்கள் தமிழர்கள் என்று சர்வதேசம் குற்றச்சாட்டு முன்வைக்குமாம். சர்வதேச விசாரணையை விரும்பாதவர்கள் இப்ப சர்வதேசத்தின் மீது சர்வதேசம் குற்றம் வைக்குமா, அந்த மக்களை எவ்வளவு முட்டாளாக்குறார்கள் என்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். தமிழ் தேசிய கட்சிகள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லி இருக்கிறார்கள், சில பேர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அப்படி இப்படி இருக்குது. இப்ப என்னுடைய பொதுவான கேள்வி என்னன்னா, இதுக்கு முதல் நடந்த தேர்தல்களில் மக்கள் வாக்களித்து தமிழ் தரப்பு வாக்களித்ததாலேயே வெற்றி பெற்ற மைத்திரிபால சிறிசேன அவர்கள் என்ன செய்தார் இந்த நாட்டுக்கு? அந்த காலத்தில் உங்களால் என்ன செய்ய முடிந்தது? அடுத்தது இன்னொரு விடயம், இந்த 3 வேட்பாளர்களில் யார் வெற்றி பெறுவார்கள் என்றதை உங்களால் எப்படி ஊகிக்க முடிந்தது? கடந்த கால தேர்தலை எடுத்துக்கொண்டால் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் தேர்தலில் போட்டி எடுக்கிறார், தமிழ் தரப்பு அவருக்கு வாக்களிக்கவே இல்லை. அந்த நேரத்தில் சிங்கள மக்களினுடைய பெரும்பான்மை வாக்கோடு வந்திருக்கிற கோட்டாபய ராஜபக்ச சொல்றார், இந்த நாட்டில் சிங்கள மக்களினுடைய வாக்குகள் மூலமாகத்தான் தான் வந்தேன், சிங்கள ஒரு ஜனாதிபதி என்ற மாதிரி தான் அவர் சொல்லி இருந்தார். எனவே அப்படி சொல்லி அவர் என்ன செய்கிறார், தங்களுக்கு வாக்களிக்காதவர்களை பழி வாங்குறார். சரி, இந்த தேர்தலில் உங்களால உறுதியா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்றதை உங்களால சொல்ல முடியுமா? சிங்கள தரப்பை ஊகிக்க முடியாம இருக்குது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்று உங்களால சொல்ல முடியுமா? அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்று உங்களால சொல்ல முடியுமா? சரி, உங்களுடைய ஊகம் ஒருவேளை சரி அவர் வெற்றி பெற்றா நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி இல்லை, நீங்க ஊகித்தவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அரசு தலைவரா வெரேலி என்றா அந்த சிங்கள மக்களால் தெரிவு செய்து வரப்போற அனுரகுமார திசாநாயக்கவோ ரணில் விக்ரமசிங்க அவர்களோ உங்களுக்கு எந்த வகையில் கரிசனை காட்டுவார்கள்? நீங்கள் நினைக்கிற அந்த தீர்வை எப்படி அவர்கள் தருவார்கள்? ஏன்னா நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கல, அதுக்கு பிறகு நாங்கள் இனி வரும் நாட்களில் நாங்கள் எங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும், தமிழர்கள் மத்தியில் தமிழ் தரப்பு ஒற்றுமையாக இருக்கிறதுன்றதை காட்ட வேண்டும் என்று அதுக்கு பிறகு கூறுறதை விட முன்னமே நீங்கள் திட்டம் போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், என்னுடைய குற்றச்சாட்டும் கூட இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் முன்னமே வந்திருக்கணும். 2009ஆம் ஆண்டு போர் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த தேர்தல் இருக்குல்லவா, அந்த தேர்தலே இந்த பொது வேட்பாளரை கொண்டு வந்திருக்கணும். ஆனா இந்த வாய்ப்பு அந்த நேரம் கொண்டு வராம அவருக்கு வாக்களி இவருக்கு வாக்களி என்று இந்த 15 வருடத்துல உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்குது. இந்த காணொளியினுடைய முன்னோட்டத்தில் சொல்லி இருப்பேன், தமிழ் அரசியல்வாதிகளுக்கு செருப்படி கொடுக்கிற தேர்தலா இதை தமிழ் மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று. தமிழ் மக்கள் உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன கொள்கையோடு இருக்கிறீங்க, அது நீங்கள் இந்த கொள்கையோட தேசிய கொள்கையோடு தான் இருக்கணும்ன்றது இல்லை. நீங்கள் இந்த நாட்டில் ஒற்றை ஆட்சியில் தான் வாழணுமென்று யோசிக்கிறீங்கன்றது அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய மனசில் என்ன இருக்குது அடித்தளத்தில் வெளிப்படையாங்களால் கதைக்க முடியாமல் மனசுக்குள்ள ஆழமாக சில கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கையை நீங்கள் இந்த தேர்தலில் எங்கே சரியாக இருக்கோ அங்கே வாக்களித்து அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. இதனால் என்ன மாற்றம் நிகழுமெண்டா, சிங்கள வேட்பாளர்கள் யாரோ ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தரப்பு மக்கள் சிங்கள வேட்பாளர்களில் யாரோ ஒருவருக்கு வாக்களிக்கிற நேரத்தில் பார்த்தீங்களா அங்கண்ட கதையைத்தான் கேட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி வாக்களித்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு போவார்கள். அடுத்தது தேர்தலை புறக்கணிக்கணும் என்று சொல்லி தேர்தலை புறக்கணித்தவர்கள் எத்தனை வீதமானவர்கள் என்று சொல்ல முடியாட்டியும் ஒரு வீர பேச்சு பேசுவார்கள், நாங்கள் சொன்னதால் இந்த தேர்தலை புறக்கணித்தார்கள் என்று. எல்லாருமே குட்டையில ஊர்ன மட்டைகள், அவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அரசியல் தமிழ் தேசிய அரசியல் செய்து மக்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க போறோம் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே அதே கொள்கையோட தொடர்ந்து இருக்கிறார்களான்னு கேட்டா இல்ல. அந்த சந்தர்ப்பத்தில் எது வயிறு வளர்க்கறதுக்கு சரியா இருக்கோ அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல தமிழ் மக்கள் என்ன பயன்படுத்தணும், அறிவை பயன்படுத்தணும். இதுல நீங்கள் எல்லாரையுமே ஒரு பக்கம் ஓடி வர வைக்கணும். தமிழ் பொது வேட்பாளருக்கு நீங்க வாக்களிக்கிறீங்களா, ஒட்டுமொத்தமாக வாக்களித்தா மற்ற தரப்பு இந்த சிங்கள தரப்பில் யாரோ ஒருவருக்கு வாக்களிக்கணும் என்று யோசித்தவர்கள், தேர்தலை புறக்கணிக்கணும் என்று யோசித்தவர்கள் யோசிப்பார்கள், அடடா தமிழ் தரப்பு இதைத்தான் விரும்புது. மக்கள் அரசியல்வாதிகளை தங்களுக்கேற்ற அரசியல் செய்கிறவர்களாக மாற்ற வேண்டுமே தவிர அரசியல்வாதிகளினுடைய அரசியலுக்கு பின்னால போகக்கூடாது. இந்த விடயத்தை நீங்க செய்தா இப்ப இருக்க போற அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே செருப்படி கொடுக்கலாம். உதாரணமாக நீங்க தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொண்டா, சிங்கள தரப்பில் இருக்கிற யார் ஒருவருக்கு வாக்களிக்கணும் என்றவர்களும்
தேர்தலை புறக்கணிக்கணும் என்றவர்களும் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கிற நேரம் அந்த பொது வேட்பாளர் என்ன விடயத்தை முன்வைத்திருக்கிறார், என்ன விஞ்ஞாபனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்று எடுத்து பார்க்குற நேரம் அவர்களுக்கு விளங்கும். தமிழர்களினுடைய மனதில் ஆழமாக இந்த கொள்கை இருக்குது. அப்போ நாங்கள் குடும்பத்துக்காகவும் வயிறு வளர்க்குறதுக்காகவும் அரசியல் செய்கிறோம், இருந்தாலும் தமிழ் மக்கள் எதிர்பார்க்குற அரசியலை செய்து அவர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்தா எங்களுடைய அரசியலும் நீடிக்கும் என்று யோசித்து தமிழ் மக்கள் விரும்புகிற அரசியலை செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தமிழ் மக்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிற கொள்கையை மீறி செயற்படுகின்ற அந்த அரசியல்வாதிகளுக்கு சரியான செருப்படியை கொடுக்க வேண்டாம். 3 பகுதியாக பிரிந்திருக்கிற தமிழ் தரப்பு எதிர்காலத்தில் 3 இல்லை 4 இல்லை 5 பிரிந்து உங்களுடைய மனசில் இருக்கிற ஆழமாக பதிந்திருக்கிற உங்களுடைய கொள்கை அரசியலை முன்னெடுக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே சரியான சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. இல்லை இந்த அரசு தலைவர் தேர்தலில் நீங்க போட போற வாக்கு எதிர்கால மாகாண சபை தேர்தல் நடந்தால் அந்த தேர்தலிலும், நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் அந்த தேர்தலிலும் எதிரொலிக்கும். எதிர் திசையில் நின்றவர்கள் எல்லாம் ஒரு புள்ளியில வந்து இணைகிறதுக்குமான ஒரு வாய்ப்பா நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அது சர்வதேசத்துக்கு எங்களுடைய மனதில் பதிந்திருக்கிற விடயத்தை வெளிப்படையாக கொண்டே சேர்க்கும் என்பதை இந்த காணொலியில் பதிவு செய்து இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.